ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் தான் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஜூஸியான டேஸ்டான ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் ரவை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பும் ஒரு ஏலக்காவும் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ரவையை கலந்துக்கலாம். நல்லா கிளறியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே கிளறிடலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஜீரா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்லேயே ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. லேசாக நல்லா பிசு பிசுப்பு வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இதை ஓரமாக வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. அதில் இப்போ ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிடலாம்.
இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் இது போல ஷேஃபுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேஃப் வேணுமோ அந்த ஷேஃப்க்கு உருட்டிக்கோங்க. நான் இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இதை இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்ல பொன்னிறமாக வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்த உருண்டைகளை ஜீராவில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக இந்த ஸ்வீட் ஊறிடுச்சு ஜீராவில். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.